Have a wonderful day everyone. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது exercise 5.4 page number 214. Now we will see. ஓகேவா, அதில் third sum. Find the coordinates of a point P on the line segment joining A of 1, 2 and B of 6, 7 in such a way that AP equal to 2/5 AB அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து பாயிண்ட் பியோட கோஆர்டினேட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட் பி எங்கே இருக்குது, இந்த டயக்ராம் பாருங்கள். ஏ பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற லைனில் ஏதோ ஒரு இடத்துல மிட் பாயிண்ட்டாக அது இருக்குது. ஸோ நம்ம வந்து பிக்கு வந்து எக்ஸ் ஒய்னு அசைன் பண்ணிக்கிறோம். ஏக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1, 2 அப்புறம் 6, 7. அப்புறம் இன்னொன்று ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு 2/5 ஏபி. இப்போது ஏ இந்த லைன் பாருங்கள், ஏபிபி ஓகேவா, ஏபி டிவைடட் பை ஏபி ஓகேவா ஈக்குவல் டு 2/5, அதாவது 2:5 ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ லெட் த பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும் சொல்யூஷனில் ஏ வந்து 1, 2 பி 6, 7. இப்போது ஏபி என்னது கண்டிஷன் 2/5 ஏபி. அப்போது ஏபி பை ஏபிங்கிறது 2/5. ஸோ இப்போ நமக்கு ஏபி தெரியும் 2. ஏபியோட வேல்யூ என்ன, ஏலேருந்து பி பாயிண்ட் வரைக்கும், ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற இது வந்து என்ன 2. அடுத்து நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது பிபி. இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் நமக்கு தெரியும் வேல்யூ 2. பியிலேருந்து பி வரைக்கும் இருக்கிறதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னது, ஏபி மைனஸ் ஏபி ஓகேவா, அந்த ஈக்குவேஷன். அதாவது இப்போ ஏபி என்ன சொன்னாங்க 5ன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏபி ஈக்குவல் டு 2/5 ஏபி தானே. ஸோ ஏபியோட வேல்யூ 5. ஸோ ஏபி மைனஸ் ஏபி அந்த ஈக்குவேஷன் தான் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பண்ணோம்னா நமக்கு பிபியோட வேல்யூ தெரியும். ஸோ 3 பிபியோட வேல்யூ. ஸோ இப்போ ஏ லைன் டிவைட்ஸ் இன்டர்னலி இந்த ரேஷியோ m/n. இப்போ நமக்கு வந்து அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த பாயிண்ட் P of x, y இந்த மிட் பாயிண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் என்ன, mx2 + nx1 டிவைடட் பை m + n, my2 + ny1 டிவைடட் பை m + n. ஸோ இந்த இப்போ நமக்கு வந்து வேல்யூஸ் தெரியும், ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ தெரியும். m வேல்யூ என்ன 2, n வேல்யூ 3 ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஏபிங்கிறது தான் m, பிபிங்கிறது n, அதோட ரேஷியோ 2:3. ஸோ நமக்கு அது தெரியும். இப்போ அடுத்து வந்து இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ 2 × 6 ப்ளஸ் 3 × 1 டிவைடட் பை m + n 2 + 3. அதே போல் 2 × 7 ப்ளஸ் 3 × 2 டிவைடட் பை 2 + 3. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு வர ஆன்சர் P of x, y. நமக்கு x, yயோட கோஆர்டினேட் என்ன 3, 4. சிம்பிளிஃபை பண்ணதில் நமக்கு கிடச்சிருச்சு. இது தேர்ட் சம்.